கம்பனும் பரிணாம வளர்ச்சியும் என்கிற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களிடம் பரிமாறலாம் என்று நான் கருதுகிறேன். கம்பன் என்கிற ஆழியை வித்தியாசமான ஆடி கொண்டு பார்க்க வேண்டும் என்கிற முயற்சியில் தொடர்ந்து வேறுபட்ட தலைப்புகளில் கம்பனை நான் அணுகிக் கொண்டிருக்கிறேன். கம்பனும் மேலாண்மையும் என்கிற தலைப்பில் 2004ஆம் ஆண்டு சென்னையிலே கம்பன் விழாவிலே பேசினேன். பிறகு கம்பனும் சுற்றுலாவும், கம்பனும் இடஒதுக்கீடும், கம்பனும் உடல் அசைவு மொழிகளும், கம்பனும் போர்க்கலையும் என்கிற தலைப்புகளில் பேசிய நான் கம்பனையும் பரிணாம வளர்ச்சியும் ஒப்பிட்டு பார்த்தால் என்ன என்று எழுந்த சிந்தனையின் காரணமாக இன்று அந்த தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ளலாம் என்று கருதுகிறேன். ஆனால் கம்பனும் பரிணாம வளர்ச்சியும் என்கிற தலைப்பில் பேசுவதற்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரம் தேவைப்படுகிறது. அந்த நேரத்தை இந்த அரங்கத்தில் இப்போது செலவு செய்வது உசிதமல்ல என்கிற காரணத்தால் நான் இப்போது சில பொறிகளை மட்டும் அங்கங்கே ஏற்றுகிறேன். நீங்கள் வீட்டுக்கு சென்று பற்ற வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோருமே பற்ற வைப்பதில் கில்லாடிகள் என்பது எனக்கு தெரியும். பொதுவாகவே வளர்ச்சி என்பது என்ன என்று நாம் பார்த்தால், மாடு வளர்ந்தால் பால்வளம், ஆடு முன்னேறினால் மண்வளம், ஊர் முன்னேறினால் கட்டமைப்பு, மக்கள் முன்னேறினால் மனித வளம், மாநிலம் முன்னேறினால் சுயச்சார்பு, நாடு முன்னேறினால் அந்நிய செலாவணி கையிருப்பு, உலகமே முன்னேறினால் அது பரிணாம வளர்ச்சி. மனிதன் நாளுக்கு நாள் பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறான். மன ரீதியான பரிணாம வளர்ச்சியும் இருக்கிறது, உடல் ரீதியான பரிணாம வளர்ச்சியும் அதிலே அடங்கி இருக்கிறது. எப்போதுமே உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான் கடவுள் ஒரு மாயை என்கிற நூலை எழுதிய ரிச்சர்ட் டாக்கின்ஸ் ஒரு நுட்பமான கருத்தை குறிப்பிடுகிறார். இயற்கை என்பது ஒரு கஞ்சத்தனமான காசாளர், அது ஒரு நொடியை கூட வீணடிப்பதில்லை என்று. அதனால்தான் நாம் விழிகள் உறங்கலாம், விதைகள் உறங்குவது இல்லை. மனிதன் உறங்கலாம், மலர்கள் உறங்குவது இல்லை. உலகம் உறங்கலாம், பூமி உறங்குவதில்லை. இயற்கை இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இயங்கிக் கொண்டே இருப்பதுதான் பரிணாம வளர்ச்சி தத்துவம். சார்ல்ஸ் டார்வின் என்கிற அந்த சிறுவன் படிப்பிலே சிறிதும் அக்கறை இல்லாமல் இருந்தான். அவனுக்கு கணிதம் வராது, லத்தீனமும் கிரேக்கமும் வராது. அவன் தந்தை நொந்து போனார். இப்படி இருக்கிறானே, எதுவும் இவனுக்கு வரவில்லையே என்று ஒரு நாள் அவனை வயது தள்ளுகிறார். நீ எதற்கும் பெயரற்றவன், நீ பறவைகளையும் மிருகங்களையும் பார்ப்பதற்கும் தேவையற்ற விலங்குகளை சுட்டுத் தள்ளுவதற்கும் தான் லாயக்கு என்று நொந்து போய் பேசுகிறார். அந்த சிறுவன் தன்னுடைய படிப்பை முடிக்கிறான். அவனை எப்படியாவது மருத்துவராக்கிவிட வேண்டும் என்பதற்காக மருத்துவக் கல்லூரியிலே அவன் தந்தை கொண்டு போய் சேர்க்கிறார். ரத்தத்தையும் சதையையும் பார்த்த அவன் என்னால் இது முடியாது என்று திரும்பி வந்து விடுகிறான். இவன் எப்படியாவது ஒரு பட்டத்தை பெற்றாலாவது பரவாயில்லை என்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே அவனை அவனுடைய தந்தை சேர்க்கிறார். அங்கே சராசரியாக அவன் வெளியே வருகிறான். என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிற போது ஹென்ஸ்லோ என்கிற அவனுடைய பேராசிரியர் ஒருவர் HMS பீகிள் என்கிற கலம் உலகத்தை சுற்றி பார்த்து வருவதற்காக செல்லுகிறது. அதிலே நீ ஒரு உயிரியல் அறிஞராக சேரு, ஆனால் உனக்கு ஊதியம் அளிக்கப்படாது என்று குறிப்பிடுகிறார். தந்தை எதிர்க்கிறார், மகனோ துணிகிறார். எப்போதுமே தந்தை எதிர்க்காமல் எந்த மகனுமே முன்னேறியது இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு முறையாவது உபயோகப்படாதவன் என்று யாரை தந்தைகள் வைகிறார்களோ அந்த மகன்கள் தான் மகத்தானவர்களாக வருகிறார்கள் என்பதை காலம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. எனவே அவர் அந்த கப்பலிலே பயணப்படுகிறார். கப்பலிலே இருக்கிற ஒரு கேப்டன் ஃபிரிட்ஸ் ராய் என்றவனுக்கு பெயர். அந்த கப்பலில் ஏறியதுதான் தாமதம். சார்ல்ஸ் டார்வினுக்கு கடற்பயணம் ஒத்து வரவில்லை. அவருக்கு எப்போதும் கடற்காய்ச்சல். ஏன் வந்தோம் என்று நொந்து கொள்ளுகிறார். சிறிய களம் என்பதால் அலைகளால் அலைக்கடிக்கப்படுகிறது. எனவே மிகுந்த சிரமத்துடன் அவர் வாந்தியும் காய்ச்சலுமாக தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். வெகு நாட்கள் கழிந்து அவர் கடலை ரசிக்க தொடங்குகிறார்.
மற்ற செயலர்களை எல்லாம் பார்க்கிறார், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிறார். அப்போதுதான் அவர் உலகத்தை பார்க்கிறார். விதவிதமான பறவைகள், விதவிதமான வண்டுகள். பிரேசில் நகரத்திற்கு செல்லுகிறார். அங்கே அவர் இதுவரை பார்த்திராத உயிரினங்களை எல்லாம் பார்க்கிறார். ஒரு இடத்திலே 100 அடி தூரத்திற்கு தூணை போல கருப்பு எறும்புகள். அந்த கருப்பு எறும்புகள் எதிர்பட்டவற்றை எல்லாம் தின்று தீர்க்கின்றன. அவற்றையெல்லாம் தன்னுடைய நாட்குறிப்பிலே எழுதுகிறார். அதை பார்க்கிற போது, அதை படித்த போது எனக்கு பட்டாம்பூச்சி என்று ராக்கி ரங்கராஜன் அவர்கள் மொழிபெயர்த்த அருமையான ஒரு ஆங்கில நாவல் நினைவுக்கு வருகிறது. அதிலே ஒருவனை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக மாமிச உண்ணி எறும்புகள் இருக்கிற குழியிலே கட்டி விடுவார்கள். அந்த எறும்புகள் 3 நாட்கள் தின்று அவன் எலும்பு கூடாய் போய்விடுவான். அதை போன்ற எறும்புகளை எல்லாம் அவர் பிரேசில் நாட்டிலே பார்க்கிறார். பிறகு கெலோபோகஸ் தீவுகளுக்கு செல்லுகிறார். அங்கே ஒரு பறவையை பார்க்கிறார். ஆனால் அந்த பறவை 26 விதமாக இருக்கிறது. அனைத்தையும் சேகரிக்கிறார். ஒரே பறவைதான், ஒரே மாதிரியான உடல் தான் இருக்கிறது. ஆனால் அழகு மாத்திரம் வித்தியாசப்பட்டிருக்கிறது. சிலவற்றிற்கு தட்டை, சிலவற்றிற்கு கொட்டை, சிலவற்றிற்கு பட்டை. ஏனென்றால் எதை உண்கிறது என்பதை பொறுத்துத்தான் அவற்றின் அழகுகள் மாறுபடுகிறது என்பதை உணர்கிறார். திரும்பி வருகிறார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வருகிற போது மகனை பார்க்கிறார். தந்தை முற்றிலும் மாறிப்போன மகன். இப்படிப்பட்ட நிதானத்தோடு தன் மகன் வருவதை பார்த்தபோது அங்கே மலையிலே ஒரு பிரசங்கத்தை கேட்டுவிட்டு கீழே இறங்குகிற மோசஸை பார்த்து மக்கள் வியப்பதை போல அவனுடைய தந்தை அவரை பார்த்து வியக்கிறார். அவர் 7 ஆண்டுகள் அந்த குறிப்புகளை வைத்து தயாரிக்கிறார். அப்படி அவர் மனித இனத்திற்கு தந்ததுதான். மனிதன் என்பவன் ஒரே சமயம் படைக்கப்பட்டவன் அல்ல, இயற்கை சலித்து சலித்து படைக்கப்பட்டவன் தான் மனிதன் என்று. இப்படித்தான் பரிணாம வளர்ச்சி என்பது உலகத்திற்கு வந்தது. இப்போது அந்த பரிணாம வளர்ச்சியினுடைய தத்துவத்தை கம்பனோடு நாம் எப்படி தொடர்பு படுத்தி பார்ப்பது என்பதுதான் முக்கியமான ஒரு செய்தி. முதலில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் என்பவன் தனியாக இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களோடும் அவன் தொடர்பு கொண்டே இருக்கிறான். நம்முடைய கருவை பார்த்தால் அந்த கருவில் சில காலம் மட்டும் வால் மாதிரி ஒரு உறுப்பு தோன்றி மறைவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் முதலில் நீரிடத்தில் தான் தோன்றினோம் என்பதனால் தான் நம்முடைய அந்த கருவறைக்குள் கூட திரவ வடிவத்திலே இருக்கின்ற ஒன்றுதான் நாம் வளர்வதற்கு ஒத்தாசை புரிகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே மனிதனுடைய வளர்ச்சியை நாம் பார்த்தால் நமக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் சிம்பன்சி என்பதை எடுத்தால் 1.4% தான் நம்முடைய குரோமோசோம்களுக்கும் அவற்றின் குரோமோசோம்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை போலவே கொரில்லாவை எடுத்துக்கொண்டால் 2.3% தான் வித்தியாசம் இருக்கிறது. அதையே பாபூன் குரங்கை எடுத்துக்கொண்டால் 3.6% தான் வித்தியாசம் இருக்கிறது. எனவே எல்லா உயிரினங்களிலும் நாம் கலந்திருக்கிறோம் என்பதையும் மனிதன் என்பவன் மேம்பட்ட ஒரு உயிரினம் அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இப்போது மனிதனுக்கு இருக்கிற இந்த குரோமோசோம்கள் நாளடைவில் பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்னும் ஒரே 1% வித்தியாசத்தை அது அடையுமே. ஆனால் மனிதனை காட்டிலும் மேம்பட்ட ஒரு இனம் உண்டாகும். அப்போது இந்த மனித இனம் அழிந்து விடலாம். அப்போது கம்பன் விழாவை வேறு யாரோ ஒருவர் நடத்தி கொண்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட சூழலில் தான் குரோமேக்னன் என்கின்ற அந்த இனம் ஏற்கனவே இருந்த நியாண்டர்தல் என்கிற இனத்தை முழுவதுமாக அழித்து ஆக்கிரமித்தது என்பதை பரிணாம வளர்ச்சி குறித்து அறிந்தவர்கள் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழலில் ஏன் இது முக்கியம் என்றால், நாம் சரித்திரத்தை வைத்து மனிதர்களை படிக்கிறோம். சரித்திரம் என்பது உண்மையா, எந்த அளவிற்கு உண்மை என்பதை நாம் பார்க்க வேண்டும். கல்வெட்டுகளை வைத்து நாம் சரித்திரத்தை பார்க்கலாம். ஆனால் அதிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. யார் கல்வெட்டுகளை எழுதுகிறார்களோ அவர்கள் தங்களை உயர்த்தி எழுதிக் கொள்ளுகிறார். ராமசிஸ் 2 என்கிற மன்னன் அவன் ஹிட்டைட்ஸ் என்பவர்களோடு போரிடுவதற்காக செல்லுகிறான். அவர்களை வெல்லுகிறான். இது சரித்திரம். ஆனால் அவன் ஒருவனாகவே தேரை ஓட்டிக் கொண்டு சென்றான், அத்தனை பேரையும் அழித்தான் என்று எழுதுவது அவனாக எழுதி வைத்த கதை சரக்கு. ஆனால் சரித்திரத்திற்கு அதுதான் கிடைத்திருக்கிறது. களப்பிரர் காலம் என்று நாம் சொல்லுகிறோமே, அப்போது யார் ஆண்டார்கள் என்பதை பற்றி எதுவுமே தெரியவில்லை என்று தமிழகத்தின் வரலாற்றை பற்றி ஆராய்ச்சி செய்த ஆபிரகாம் ஏரலி குறிப்பிடுகிறார். ஏனென்றால் சரித்திரம் என்பது யார் எழுதுகிறார்களோ அவர்களை பொறுத்துத்தான் இருக்கிறது.
நாம் தமிழகத்து சரித்திரத்தை கூட பல நேரங்களில் கல்வெட்டுகளில் இருந்து தெரிந்து கொள்கிறோம். கிடைத்தவை குறைவு, கிடைக்காதவை நிறைய. அதனால்தான் மனித இனத்தின் சரித்திரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இனிமேல் அவனுடைய மரபுக்கூறுகளில் இருந்துதான் அவனுடைய சரித்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்பென்சர் வெல்ஸ் என்கிற அறிஞர் குறிப்பிடுகிறார். இனிமேல் நீங்கள் மரபுக்கூறை பார்த்துத்தான் யார் யாருக்கு முப்பாட்டனார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும், எங்கு மனித இனம் தோன்றியது, எப்படி வளர்ந்தது என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்பதை அவர் தெரிவிக்கின்றார். ஒரு காலத்திலே நாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தோம், கோழி முன்னே வந்ததா முட்டை முன்னே வந்ததா என்று. அதையெல்லாம் இந்த அறிஞர்கள் எப்போதோ விடை கண்டுபிடித்து விட்டார்கள். ஏனென்றால் பரிணாம வளர்ச்சியின்படி பார்த்தால் ஒரு உயிர் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். திடீரென அந்த உயிரில் ஒரு மரபியல் மாற்றம் நடக்கும், மியூட்டேஷன் என்று. அப்படி மரபியல் மாற்றம் நடக்கிற போது அந்த உயிர் வருவதற்கு முன்னால் அந்த உயிர் வருவதற்கான மூலப்பொருளிலே ஒரு மாற்றம் நடக்கும். எனவே ஒரு புரோட்டோடைப் சிக்கன் வந்திருக்க வேண்டும். அந்த புரோட்டோடைப் சிக்கன் வருவதற்கு ஒரு புரோட்டோடைப் எக் உதவி இருக்க வேண்டும். அதிலிருந்து அடுத்த கட்டமாக ஒரு சிக்கன் வந்திருக்க வேண்டும். எனவே அப்படி பார்த்தால் முட்டை தான் முதலில் வந்தது என்பதை பரிணாம வளர்ச்சியை கண்டுபிடித்து விட்டார்கள். இந்த சூழலிலே கம்பனுடைய அந்த காவியத்தை நாம் படிக்கிற போது அதிலே எப்படி நாம் பரிணாம வளர்ச்சியை தொடர்புபடுத்தி பார்க்க முடியும் என்பதுதான் இந்த உரையின் நோக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை ஏதோ ஒரு உள்ளுணர்விலே சிலவற்றை அறிந்து ஆராய்ந்து மக்கள் பரிசோதனை குழாய்களின் மூலம் கண்டுபிடிப்பதற்கு முன்னாலேயே உள்ளுணர்வின் மூலமாக, ஆன்மீகத்தின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக அறிந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என்று இந்த பாடலை பார்க்கிற போது பல்வேறு நிலைகளில் மனிதன் அடைந்த அந்த பரிணாம வளர்ச்சியை உணர்த்துவதாக இருக்கிறது. கம்பனை பொறுத்தவரை நாம் ராமாயணத்தை பற்றி பலவிதமான கேள்விகள் எழுந்து கொண்டிருந்தன. அது என்ன, ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் இடையே நடந்த போரா, அல்லது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே நடந்த போரா என்றெல்லாம் பார்க்கிற போது ஒன்று புலப்படுகிறது. கம்பராமாயணத்தை நீங்கள் முழுவதுமாக வாசித்து பார்த்தால் பரிணாம வளர்ச்சியின் பல கட்டங்களில் இருந்தவர்களுக்குள் நடந்த தகராறுதான் கம்பராமாயணம் என்பது புலப்படுகிறது. அதற்கு காரணம் அவர்கள் அடைந்திருந்த மனரீதியான வளர்ச்சியும் உடல் ரீதியான வளர்ச்சியும் ஒரு காரணம் என்பதை நாம் உணர முடிகிறது. அதனால்தான் கம்பராமாயணத்தை பொறுத்தவரை அங்கே தேவமாந்தர்கள் வருகிறார்கள், அசுரர்கள் வருகிறார்கள், வல்லசுரர்கள். வல்லசுரர்கள் என்றால் அவர்களிடம் வலிமையான ஆயுதங்கள் இருக்கின்றன. யாரிடம் வலிமையான ஆயுதங்கள் இருக்கிறார்களோ அவர்கள் வல்லரசுகளாகவும் இருக்கலாம், வல்லசுரராகவும் இருக்கலாம். அப்படி அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே குரங்கினங்கள் வருகின்றன. குரங்கினங்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அது ஒரு நியாண்டர்தல் மனிதனை போன்ற ஒரு நிலை. அங்கே ஒரு ட்ரைபல் சொசைட்டி வருகிறது. அந்த ட்ரைபல் சொசைட்டிக்கு நிகர்தான் குகன் போன்றவர்கள் வாழ்ந்த ஒன்று. அதிலே நரமாமிசம் உண்பவர்கள் வருகிறார்கள், தாடகையை போன்றவர்கள். இப்படி பல்வேறு விதமான மனிதர்களுடைய சூழலின் காரணமாக அவர்களுக்குள் ஏற்படுகிற உறவாடுதலை பற்றி விரிவாக பேசுகிற ஒரு காவியமாக நான் கம்பராமாயணத்தை பார்க்கிறேன். உலகம் தொடர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது என்பதை முதல் பாடலிலேயே கம்பர் குறிப்பிடுகிறார். அழகிலா விளையாட்டுடையவன் எவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அழகில்லாத விளையாட்டு எப்போது உலகத்திலே இருக்கும்? விளையாட்டு என்றால் 10 பேர் ஒருவனை அடிப்பது அல்ல, ஒருவன் 10 பேரை அடிப்பது. அப்படி என்றால் இந்த உலகம் தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு என்ன காரணம்? வலிமையானவர்கள் தங்குவார்கள் என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை, தகுதியானவர்களே தங்குவார்கள் என்பதுதான் பரிணாம வளர்ச்சியினுடைய தத்துவம். அதனால்தான் ஒரு கட்டத்திலே உலகம் முழுவதும் ராட்சத பள்ளிகள் இருந்தன. ஆனால் அவை அழிந்து கை நிலமே இருக்கிற பள்ளிகள் கூட பிழைத்தன, ராட்சத பள்ளிகள் பிழைக்கவில்லை. அதுதான் விளையாட்டு. இதுதான் காலம் நம்முடன் நடத்துகிற கண்ணாமூச்சி. இதை முதல் பாடலிலே சொல்லுகிற அவர் சிறிதும் அயோத்திக்கு பொருத்தமில்லாத ஒரு பாடலை இதிலே கொண்டு வந்து வைக்கிறார்.
கம்பர் வாழ்ந்த காலத்தில் தான் சோழர்கள் கடல் வாணிபத்திலே கொடிகட்டி பறந்தார்கள். அவர்களுக்கு வங்காள விரிகுடா என்பது ஏரியாக இருந்தது. வங்காள விரிகுடாவை சோழர்களின் ஏரி என்றே அழைத்தார்கள். அப்படிப்பட்ட கடல் வாணிபத்தை பற்றி கம்பர் குறிப்பிடுகிறார். அதிலே முறையறிந்து அவாவை நீக்கு முனிவழி முனிந்து வெகும் இறையறிந்து உயிர்க்கு நல்கும் இசைகெடு வேந்தர் காக்க பொறை தவிர்த்து உயிர்க்கும் தெய்வ பூதலம் தன்னில் பொன்னில் நிறைவரம் சொரிந்து வங்கம் நெடுமுதுகு ஆற்றும் நெய்தல் என்று குறிப்பிடுகிறார். இதிலே உயிர்க்கும் தெய்வ பூதலம் என்றால் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிற பூதலம். நேற்றிருந்ததை காட்டிலும் இன்று அதிகமான வளர்ச்சியை அடைவதுதான் இருத்தலின் பங்கு. இருத்தல் அவ்வப்போது தன்னை சமன் செய்து கொள்ளுகிறது. அப்போதுதான் புயல் வருகிறது, எரிமலை வருகிறது. இயற்கை இன்னும் தன்னை அபிவிருத்தி செய்ய முயன்று கொண்டே இருக்கிறது. தன்னை மேம்படுத்திக் கொள்ள அது செய்கிற முயற்சி தான் இந்த மாற்றங்கள் எல்லாம். எனவே உயிர்க்கும் தெய்வ பூதலம் என்பது இந்த உலகம் பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறது. பரிணாம வளர்ச்சியிலே முக்கியமான ஒன்று புலன்களின் திரட்சி, புலன்களின் மாட்சி. வள்ளுவர் 1101வது குறளிலே ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஒன்றோடி கண்ணே உள என்று குறிப்பிடுகிறார். ஒரு பெண்ணிடமிருந்துதான் 5 புலன்களுக்கான இன்பங்களையும் அடைய முடியும். காணுதல், கேட்டல், உண்டல், உயிர்த்தல், உற்றல். ஓரறிவதுவே உற்றறிவதுவே தொடுதல் என்பதை தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். மது அருந்துகிற போது ஏன் 2 பேர் குவளைகளை மோதிக்கொள்ளுகிறார்கள்? ஏனென்றால் அதிலே கண்டல் இருக்கிறது, அதிலே முகர்தல் இருக்கிறது, உண்ணுதல் இருக்கிறது, தொடுதல் இருக்கிறது, கேட்டல் இல்லை. கேட்டல் வேண்டும் என்பதற்காகத்தான் மோதிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த 5ம் கிடைக்கிறது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அவரேதான் சொல்லுகிறார், கண்டு களித்தலும் காண மகிழ்தலும் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்குண்டு கல்லுக்கில் காமத்திற்குண்டு என்று குறிப்பிடுகிறார். ஆக புலன்களுடைய மேன்மையை மனிதன் அடைகிறான். மனிதனுக்கு எது தேவையோ அதை பெறுகிறான். சில விலங்குகளுக்கு காதுகள் சிறப்பாக இருக்கும். நம்மால் கேட்க முடியாத ஒலிகளை அவை காதால் கேட்டு விடுகின்றன. ஏனென்றால் கண்ணில் அவற்றிற்கு ஒளி இல்லை. சிலவற்றிற்கு முகர்தல் அதிகம். ஓநாய்கள் தூரத்தில் இருந்தே 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே முகர முடியும். சிலவற்றிற்கு காண முடியும், சிலவற்றிற்கு முகர முடியும், சிலவற்றிற்கு கேட்க முடியும். ஆனால் மனிதன் இவை அனைத்தையும் சமமான விகிதத்திலே வைத்திருக்கிறான். மென்ஷியஸ் என்கிற சீன அறிஞரிடம் கேட்டார்கள், உங்கள் சீடர்கள் எப்படிப்பட்டவர்கள்? என்னுடைய சில சீடர்கள் என்னை காட்டிலும் அறிவில் சிறந்தவர்கள், சில சீடர்கள் என்னை காட்டிலும் அனுபவத்தில் சிறந்தவர்கள், சில சீடர்கள் என்னை காட்டிலும் நன்றாக படிப்பார்கள், சில சீடர்கள் என்னை காட்டிலும் நிதானமாக நடந்து கொள்வார்கள், சில சீடர்கள் என்னை காட்டிலும் பொறுமையை கடைபிடிப்பார்கள். வந்தவர் கேட்டார், உங்களை காட்டிலும் இந்த சீடர்கள் ஒவ்வொன்றிலும் மேம்பட்டு இருந்தால் நீங்கள் எப்படி அவருக்கு குருவாக இருக்கிறீர்கள்? அவர்கள் ஒவ்வொன்றில் மேம்பட்டு இருக்கிறார்கள், நான் எல்லாவற்றிலும் சமமாக இருக்கிறேன், அதனால் குருவாக இருக்கிறேன். ஆகவே மனிதனுக்கு காணுதல், கேட்டல், முகர்தல் அனைத்தும் இருக்கிறது, சமமான விகிதத்திலே இருக்கிறது. நாம் சிலவற்றை அப்படியே எடுத்துக் கொள்ளுகிறோம். யாராவது முகர்தலை பற்றி கவலைப்பட்டிருக்கிறோமா? இயற்கை கொடுத்திருக்கிறது என்பதனாலேயே இதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. ஒருவேளை முகர முடியாமல் போனால் என்ன ஆகும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோமா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன், யாராவது ஒருவர் இளைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவர்கள் மூக்கை மூடி 1 மாதம் சாப்பிடச் சொல்லுங்கள், அவர்கள் தானாக இளைத்து விடுவார். ஏனென்றால் நாம் சாப்பிடுவது என்பது ருசியினால் மட்டுமல்ல, உண்மையிலேயே நறுமணத்தினாலும் தான் என்பதை உணர வேண்டும். அனோஸ்மியா என்ற பெயர் முகர முடியாத மனிதர்களுக்கு. மூளையிலே அடிபட்டால் முகர முடியாமல் போய்விடும். முகர முடியாமல் போய்விட்டால் வாழ்க்கையே நாம் தொலைத்து விடுவோம். அந்த இடத்தில் தான் கம்பன் இந்த 5 புலன்களும் மனிதன் என்பவனுக்கு பரிணாம வளர்ச்சி எப்படி அடைந்திருக்கிறது என்பதற்காக நாம் அனைவரும் அறிந்த தண்டலை மயில்களாட என்கிற பாடலை நமக்கு பாடி காட்டுகிறார். அதற்குள்ளெல்லாம் நான் நேரமின்மையின் காரணமாக போக விரும்பவில்லை. அடுத்ததாக, மனித இனம் பரிணாம வளர்ச்சி அடைந்ததற்கு ஒரே ஒரு காரணம்தான், அது அவன் பகிர்ந்து கொண்டது. உணவை பகிர்ந்து கொள்வது மனிதனுக்கு ஏற்பட்டது.
மனிதன் உணவை பகிர்ந்து கொள்ளும் போதுதான் ஒன்றாக சேர்ந்தான். ஒன்றாக சேர்ந்து வேட்டையாடினான். அவன் கைகளிலே வலிமையான நகங்கள் இல்லை, கூரான பற்கள் இல்லை. அவற்றை ஈடுகட்டுவதற்காக அவன் சேர்ந்து வேட்டையாடினான், சேர்ந்து உணவை உண்டான். குரங்குகள் பழங்களை பகிர்ந்து கொள்வதை யாராவது பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் மாமிச உண்ணிகள் எப்போதும் பகிர்ந்து கொள்ளும். ஏனென்றால் மாமிசத்தை ஒரு அளவுக்கு மேல் சாப்பிட முடியாது, மாமிசத்தை பல நாட்கள் வைத்திருக்கவும் முடியாது. ஆகவே மனிதன் வேட்டையாடுகிற போதுதான் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தான். அதனால்தான் மாமிசத்தோடு தொடர்புடைய அத்தனை விழாக்களிலும் பகிர்ந்து உண்பது என்பது மதச்சடங்காக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே பகிர்ந்து உண்ணுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. பகிர்ந்து உண்ணுகிற போதுதான் கூட்டுறவு ஏற்பட்டது. மனிதன் ஒரு குழுவாக செயல்பட ஆரம்பித்தான். அதனால்தான் எப்படி ஒரு சமூகம் வளர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார், ஈதலும் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளைவன யாவையே. ஏனென்றால் அது கூட்டுறவு சமுதாயம். திடீரென்று மின்தடை ஏற்பட்டு விட்டது. அந்த 3 மணி நேரத்தில் ஏகப்பட்ட கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் அனைத்தும் நடந்தன. இன்னொரு நண்பர் எத்தியோப்பியாவிற்கு பக்கத்திலே எரிட்ரியா என்கிற சின்ன நாட்டிலே ஆங்கிலம் கற்றுத்தர சென்றார். அவர் சொன்னார், அங்கே கதவுகளை நாம் சாத்த வேண்டிய அவசியமே இல்லை, காற்றை தடுப்பதற்காக மட்டுமே அங்கே கதவை சாத்துகிறார்கள், களவை தடுப்பதற்காக அல்ல. ஆகவே எந்த நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறது? திபெத்திலே பழங்குடியின மக்களிடம் ஒரு பழக்கம் உண்டு. திடீரென்று ஒருவர் உங்கள் வீட்டுக்கு வருவார், பழங்களை எல்லாம் வைத்து உங்களுக்கு தருவார், என்னை மன்னித்து விடுங்கள் என்பார். ஏன் என்று கேட்டால், நேற்று இரவு உங்களை நைய புடைப்பது போல ஒரு கனவு வந்தது, நான் ஆழ்மனத்திலே உங்கள் மீது ஒரு வன்மத்தை வைத்திருக்க வேண்டும், எனவே அதை சரி செய்து கொள்வதற்காக உங்களை பார்க்க வைத்திருக்கிறேன். ஆதிவாசிகள் என்று நாம் மிகவும் கேவலமாக பேசுகிறோமே, அவர்களிடம் திருட்டு இல்லை, அவர்களை சீர்திருத்துகிறோம் என்று நாம் சென்றோம் அல்லவா? அப்போதுதான் நம்மிடமிருந்து அவர்கள் திருட்டை கற்றுக்கொண்டார்கள், களவை கற்றுக்கொண்டார்கள், கற்பழிப்பை கற்றுக்கொண்டார்கள் என்பதை உணர வேண்டும். அவர்கள் உடலை அழகாக நினைத்தார்கள். அதனால் அவர்கள் அதை காமத்தோடு பார்க்கவில்லை, நாம் தான் உலகை அருவருப்பாக நினைத்தோம். அப்போதுதான் காமமும் உள்ளே பூந்து கொண்டது என்பது உண்மை. அப்படிப்பட்ட ஒரு ட்ரைபல் சொசைட்டியை தான் கம்பர் குறிப்பிடுகிறார். குற்றமில்லை ஓர் குற்றமின்மையால். இங்கே இலக்கணம் உதைக்கிறது, ஒரு குற்றம் என்றுதானே வர வேண்டும். ஏன் ஓர் குற்றமின்மையால்? குற்றம் வருகிற போது அது எல்லா இலக்கணங்களையும் அடித்து உடைத்துவிடும். அதனால் இலக்கணம் இல்லாமல் எழுதுகிறார். குற்றமில்லை ஓர் குற்றமின்மையால். எவ்வளவு அழகான வரி! அதிலே இறுதியாக சொல்லுகிறார், ஏற்றமல்லது இடிதகவு இல்லையே. சமூகம் சமமாக இருக்கிறது, அங்கே பணக்காரர்கள் இல்லை, ஏழைகள் இல்லை. அப்படிதான் ஒரு ட்ரைபல் சொசைட்டி இயங்க முடியும் என்பதுதான் உண்மை. அதைத்தான் கம்பர் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக வீடு என்கிற ஒன்று வருகிற போதுதான் மனிதனுடைய மொழி என்பது உருவானது. மனிதன் எப்போது வீட்டிற்கு வந்தானோ, செயற்கையாக வீட்டை கட்டினானோ, அப்போதுதான் அவன் மொழியை பயன்படுத்த தொடங்கினான். அதனால்தான் கம்பர் வீடுகள் அமைந்திருந்த இந்த விதத்தை பற்றி கம்பராமாயணத்திலே விரிவாக பேசுகிறார். திங்கள் கரிது என வெண்மை தீற்றிய வெண்ஸ் சங்க வெண்சுதை யுடை தவள மாளிகை என்று குறிப்பிடுகிறார். அடுத்ததாக முக்கியமான ஒன்று, உயிரினங்கள் பல்வேறு விதமாக பரவி இருக்கின்றன என்பதை கூட ராமன் குறிப்பிடுவதாக வருகிறது. மாயம் எனல் அன்று மனம் கொளவே ஏயும் இறை மெய் அனல் என்றனால் என்று லட்சுமணன் சொல்லுகிற போது, மண்ணுயிர் பல்லாயிரம் கோடி பரந்துளவால் இல்லாதது இல்லை இளங்குமரா என்று ராமன் குறிப்பிடுகிறார். அதற்கு காரணம், உண்மையிலேயே பரிணாம வளர்ச்சியிலே ஒரு முக்கியமான கட்டுரை எழுதியவர் ஆல்ஃபிரட் ரசல் வேலஸ். ஆஸ்திரேலியாவிற்கு நீங்கள் சென்றால் அங்கே இருக்கிற உயிரினங்கள் மற்ற உயிரினங்களிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டிருக்கும். சிலர் ஆஸ்திரேலியா போவார்கள், நாம் எங்கே சென்றாலும் நம்மையும் உடன் எடுத்துச் செல்லுகிறோம், அதுதான் நம்முடைய பிரச்சனை. நம்மை இங்கேயே விட்டுவிட்டு சென்றால் அந்த ஊரை ரசிக்க முடியும். நம்மால் எல்லாவற்றையும் விட்டுவிட முடியும், ஆனால் நம்மை விட முடியாது, அதுதான் நம்முடைய பிரச்சனை. எனவே ஆஸ்திரேலியாவுக்கு சென்றாலும் ஊறுகாய் எடுப்பார்கள், காரக்குழம்பை ஒரு குப்பியிலே போடுவார்கள், அதையெல்லாம் தூக்கி எறிவார்கள் ஆஸ்திரேலியாவிலே. ஏனென்றால் அங்கே இருக்கிற உயிரினங்களை பாதுகாப்பதற்கு எந்த விதமான அந்நிய பொருளையும் அவர்கள் அனுமதிப்பதில்லை. ஆஸ்திரேலியாவில் மாத்திரம் ஓர் உயிரினம் எப்படி
முட்டையிட்டு குஞ்சு பொரித்து பால் கொடுக்கிறது, பிளாக்டிபஸ் என்கிற பெயரில். அங்கே மாத்திரம் எப்படி பிறந்த குட்டியை வயிற்றிலேயே வைத்துக் கொள்ளுகிற மார்சுபியல் உருவாயின. அங்கேதான் கம்பன் சொல்லுகிறான், மண்ணுயிர் 10,000 கோடி பரந்துலவால் இல்லாதன இல்லை இளங்குமரா. ஆல்ஃபிரட் ரசல் வாலஸ் இதை வைத்துதான் கண்டங்கள் விலகி போயிருக்க வேண்டும், புதிய உயிரினம் பிறந்திருக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தை பரிணாம வளர்ச்சியின் ஒரு கட்டமாக முன்னால் வைக்கிறார். அது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. தாடகையை நாம் மாமிச உண்ணி என்று படிக்கிறோம். ஆண்மை என்பது ஆரிடை வைகுமே என்று விஸ்வாமித்திரர் சமாதானம் சொல்லி ராமனை கொல்ல சொல்லுகிறார். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வரை உலகத்திலே மாமிச உண்ணிகள் இருந்திருக்கிறார். இன்று கூட நாம் கற்பனை செய்ய முடியாத பழங்குடியினர், நாகரிகம் அடையாத மனிதர்கள் உலகத்தின் பல இடங்களிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அதை போலவே சூர்ப்பனகை, சூர்ப்பனகா என்றால் முரம் போன்ற மூக்கு என்று பெயர். ஏனென்றால் நாம் ஓம் சூர்ப்ப கர்ணாய நமக என்று பிள்ளையாரை வழிபடுவது வணக்கம். 5 நிமிடங்கள் தான் இருக்கின்றது. நான் கடக்க வேண்டிய தூரம். கவலைப்படாதீர்கள், அடுத்த ஆண்டு மீண்டும் தொடங்கலாம். ஏனென்றால் அதிலே சூர்ப்பனகையை பற்றி சொல்லுகிற போது அளவுக்கு அதிகமான காமம் உள்ளவன் என்று கம்பன் குறிப்பிடுகிறார். காமம் என்பது உடல் ரீதியானது அல்ல, மனம் ரீதியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஒருவர் அதிக மது அருந்துகிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய மரபுக்கூறு மது அருந்துவதற்கு ஒத்தாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் அதை தொட்டுக்கூட பார்க்கக்கூடாது என்று அறிவியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை போலத்தான் காமமும் மரபு அணுவிலே ஏற்படுகிற ஒரு மாற்றம். சிலருடைய உடலிலே மரபணு மாற்றம் ஏற்பட்டால் அவர்கள் அளவற்ற காமத்தோடு இருப்பார்கள். ஊழி வெங்கடல் உற்றனல் என்கிறார் சூர்ப்பனகையை பற்றி குறிப்பிடுகிற போது கம்பர். அடுத்தது அனுமன், சுக்ரீவன் இவர்களை பற்றியெல்லாம் பேசுகிற போது நம்மிடம் கூட நாம் பார்க்கலாம். நாம் எல்லோரும் சட்டை போட்ட நாகரிகமான சிகை அலங்காரம் செய்து கொண்ட சிம்பன்சிகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒருவன் நம்மை பார்த்து சிரிக்கிறார், வணக்கம் என்று சொல்லுகிறார், நாமும் வணக்கம் என்று சொல்லுவோம். அடுத்த நிமிடமே அவர் உங்களை பார்த்தால் ஒரு மனிதனைப் போலவே இல்லையே என்று ஒரு வார்த்தையை சொன்னால் நம்முடைய அத்தனை நாகரிகமும் பறந்து போய் நம்முடைய மேலே இருக்கிற எரிக் பென் அந்த படிமம் விலகி நம்மிடம் ஒரு சிம்பன்சி வெளிப்படும், நம்மிடம் ஒரு கொரிலா வெளிப்படும், நம்மிடம் ஒரு ஒராங்குட்டான் வெளிப்படும். ஏனென்றால் அடிப்படையிலே நாம் இன்னும் அவற்றை விளக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஒரு வீட்டிலே கத்தி வைத்திருந்தார்கள், திடீரென ஒரு குரங்கு எடுத்துக்கொண்டு ஓடியது. கத்தியை குரங்கு எடுத்து விட்டு ஓடியது என்று ஒருவன் சொன்னார். யார் எடுத்தது என்று பெரியவர் கேட்டார். குரங்கு என்றார்கள். குரங்கு எடுத்தால் கவலைப்பட வேண்டாம், வைத்துவிடும், மனிதன் எடுத்தால் தான் கவலைப்பட வேண்டும் என்று சொன்னார். ஒரு முறை திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார். குரங்கு குட்டிகள் எல்லாம் விளையாடிக் கொண்டிருக்கின்றன. சிறுவர்கள் பழத்தை ஈரு குச்சியிலே குத்தி அந்த குரங்குகளுக்கு கொடுக்கிறார்கள். அந்த குரங்குகள் அந்த பழங்களை பிடித்து பிடித்து தின்னுகின்றன. ஒரு குறும்புக்கார சிறுவன் மணத்தை அதை போல பழ அளவிலே ஒரு குச்சியிலே குத்தி கொடுக்கிறான். தெரியாமல் அந்த குட்டி குரங்கு அதை எடுத்து விடுகிறது. ஏனென்றால் குரங்குகளுக்கு முகரும் சக்தி குறைவு, காணும் சக்தி அதிகம். அதை எடுத்தவுடன் அது உணர்ந்து விட்டது இது ஏதோ ஒன்று என்று வாய்க்கு கொண்டு போகிற போது துர்நாற்றத்தால் தூக்கி எறிந்தது. பிறகு அது கைகளில் ஏதோ மனம் வருவதை பார்த்து முகர்ந்து முகர்ந்து கைகளை காரையிலே தேய்த்து தேய்த்து ரத்தம் வர இறந்து போனது. இப்போது சொல்லுங்கள், நம்மிடம் மனிதனுக்கான தன்மை அதிகமா அல்லது நாம் சிகை அலங்காரம் செய்து சிம்பன்சிக்களா என்று. அதனால்தான் சுக்ரீவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் அவன் சிம்மாசனத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிறான். பிறகு அவன் ராமனிடம் மன்னிப்பு கேட்கிறான். என் புல் நிலை குரக்கியல் புதுக்கினேன், மறுபடியும் என் குரங்குத்தனம் எனக்கு வந்துவிட்டது, மன்னித்துக்கொள். என் புல் நிலை குரக்கியல் புதுக்கினேன், ரினியூவிங் என்பதற்கு அருமையான ஒரு சொல்லை கம்பர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை போலவே ஒருவருடைய எல்லைக்கு இன்னொருவர் வந்தால் காட்டிலே வசிப்பவர்களுக்கு மிகவும்
அது எச்சரிக்கை தூண்டும் விஷயமாக இருக்கும். அதனால்தான் இன்னும் வரவு கண்டு விம்மல் உற்று அணையன் ஏவ விரவிய வந்தேன் என்று அனுமன் குறிப்பிடுகிறார். இதை போன்ற பல சம்பவங்கள் இருக்கின்றன. நேரமாகிவிட்டதால் கடைசியாக வருகிறேன். அந்த ராமன் பரிணாம வளர்ச்சியினுடைய முழுமையை அடைந்திருந்ததால் தான் எல்லோரையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டார். அதிலே அவன் குகனோடும் ஐவரானோம், குன்று சேர் மகனோடும் அறுவரானோம், எம்முழை அன்பி வந்த அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம், புகழரும் காணன் தந்து புதல்வரால் பொழிந்தான் உந்தை என்று குறிப்பிடுகிறார். இதிலே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். இதிலே பழங்குடி மக்களின் தலைவனாக இருக்கிற குகனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நியாண்டர்தல் மனிதர்களுடைய சாட்சியாக நின்ற சுக்ரீவனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். மூன்றாவதாக வல்லசுரர்களில் ஒருவராக இருந்த விபீடனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போது நாம் இறுதி பாட்டுக்கு முன்பாட்டிற்கு வருவோம். ராமன் எப்படி ஆட்சி நடத்தினான் என்பதை கம்பர் குறிப்பிடுகிறார். வையம் முழுவதும் செங்கோல், வையம் முழுவதும் செங்கோல் மனு நெறி முறையில் செல்ல. மனு நெறி முறையில் என்றால் ஒரு ஆதிவாசி தலைவனை, ஒரு பழங்குடியினருடைய தலைவனை, ஒரு வானர தலைவனை, ஒரு வல்லசுரர தலைவனை தம்பியாக ஏற்றுக்கொண்டவன் மனுநீதி முறையில் பணியாற்றி இருப்பானா, மனுநீதி சோழன் முறையில் பணியாற்றி இருப்பானா? கம்பர் குறிப்பிடுவது ஒரு கன்றையும் உயிராக கருதி மகனையும் அழிக்க இருந்த சோழ மன்னனின் மரபில் வந்த மனுநீதி சோழனின் மரபில் ராமன் ஆட்சி செய்தான் என்பதை குறிப்பிட்டு அதோடு அதை இன்பியல் நாடகமாக முடிக்கிறார் கம்பர். அதுதான் கம்பன் காட்டுகிற பரிணாம வளர்ச்சி என்பதை உங்களுக்கு சில பொறிகளின் மூலம் மாத்திரம் உணர்த்திருக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.